இல்ல 2 பேருமே வந்து சினிமாவுல வந்து ஏதோ ஒரு பெரிய ஊர்வசி பட்டம் வாங்கினவங்களாம் கிடையாது. பெரிய நடிகைகள் அப்படிலாம் சொல்லிட முடியாது. தமிழ்லனா மலையாளத்துல நீங்க வந்து கவர்ச்சி காட்டி நடிக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கவங்க போட மாட்டானா பின்ன? நவ்யா நாயர் தானே வச்சு எடுத்துருக்கு. நவ்யா நாயர் இல்லாம படம் எடுக்க முடியாது. தங்கர் பச்சான் நீங்க பாருங்க, அவர் படத்துல வந்து நவ்யா நாயர் உடலை காட்டி கவர்ச்சி காட்டும் போது அதை வந்து கேட்டா மற்ற மொழிகள் இருக்கிறவங்க வந்து என்ன சார் கேட்டா கவர்ச்சிக்காக கூப்பிட்டு வராங்க தவிர புடவை கட்டியே வந்து கவர்ச்சியை காட்ட முடியுமான்னு கேட்டீங்க. இவங்க 2 பேரும் நீங்க ஆக்சுவலி ஆளே கிடையாது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2 பேருமே இழுத்து மூடலாம் மாட்டாங்க, கொஞ்சம் அப்படி எடுத்து விடுவாங்க. நீங்க அது உங்க கவனம் போகணும் இல்லைங்க. அப்ப அடிக்கடி மேலே எடுத்தாதானே நீங்க உங்க கவனம் போவோம். உடல் கவர்ச்சின்றது வேற, ஆனால் இது வந்து ஆபாசம். ஆபாசத்தை நீங்க ஏதோ ஒரு வகையில காட்டுறீங்க, புடவை கட்டியே காட்டுறீங்க. நம்ம பார்க்குறோம் மார்பகங்களை திட்டமிட்டே காட்டுறாங்க. நல்லா தெரியுது மார்பகங்கள் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப நான் கொச்சையா கேட்க. ஆடை சுதந்திரம் பார்க்க கூடாது. ஆடை சுதந்திரம் கேட்டா அவுத்து போட்டு ஆடுறது ஆடை சுதந்திரம் கிடையாது. அப்புறம் அசிங்கமா கேட்டுருவாங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். உலகெங்கிலும் உள்ள கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், சினிமா விமர்சகர் திரு சேக்குவரா ஜெய்சங்கர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சினிமா அப்படின்னு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பரிமாணங்கள் இருக்கு. கோலிவுட் சினிமா இருக்கு, மௌலிவுட் சினிமா இருக்கு, டோலிவுட் சினிமா இருக்கு. முக்கியமா கேரளா சினிமாக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருந்துச்சு சார். அப்போ இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து என்னன்னா வந்து கவர்ச்சி வந்து இங்க அதிகமா இருக்கு. முக்கியமா வந்து இந்த மாடலிங்ன்ற ஒரு பேர்ல வந்து கவர்ச்சி அதிகமா காட்டுறாங்க. முக்கியமா அந்த ஒரு 2 பேரால வந்து கேரளா சினிமாவோட போக்கி மாறி இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு வருது சார். முக்கியமா ஹனிரோஸ் அண்ணா ராஜன், இங்க 2 பேர் தான் ரொம்ப கவர்ச்சி காட்டுறாங்க. இல்ல 2 பேருமே வந்து சினிமாவுல வந்து ஏதோ ஒரு பெரிய ஊர்வசி பட்டம் வாங்கினவங்களாம் கிடையாது. பெரிய நடிகைகள் அப்படிலாம் சொல்லிட முடியாது. இவங்க ஒரு 4 படத்தில் நடிச்சிருப்பாங்க, ஒரு 4 படத்தில் நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய கதாநாயகின்னு கூட சொல்லிட முடியாது. தமிழ்ல கூட பண்ணியிருக்காங்க. என்ன தமிழ்ல பண்றேன், எது ஒன்று பண்ணிட்டோம். தமிழ்லனா மலையாளத்துல நீங்க வந்து கவர்ச்சி காட்டி நடிக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கவங்க போட மாட்டானா பின்ன? இங்கேயே பல மிகப்பெரிய ஜாம்பவன்லாம் இருக்கிறாங்க. இப்போ நமக்கு தமிழ் பொங்கறது யாரு? தங்கர் பச்சான். அவர் யாரை வச்சு எடுப்பாரு உங்களுக்கு தெரியும். அதில் நவ்யா நாயர் தானே வச்சு எடுத்துருக்காரு. நவ்யா நாயர் இல்லாம படம் எடுக்க முடியாது. தங்கர் பச்சான் நீங்க பாருங்க, அவர் படத்துல வந்து நவ்யா நாயர் இருப்பாங்க. ஒரு காம்பினேஷன் கூட எடுத்துக்கலாம். நான் அது கிடையாதுமா. நான் என்ன சொல்றேன், தமிழ்னு பேசக்கூடிய நபர்கள் நான் சொல்றேன். அது நீங்க தங்கர் பச்சான் வந்து தமிழுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவர். தமிழ்னா பொங்குவார் மேடையில. ஆனா ஒரு தமிழச்சி வச்சு எடுத்திருக்காரான்னு கேட்கிறேன். இல்ல, நவ்யா நாயர். அதே மாதிரி சேரன் கூட எடுத்துங்க. சேரனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோகிராஃபில் நீங்கள் வந்து பாருங்கள், எத்தனை பேர் தமிழச்சி வச்சு இவங்க படம் எடுத்திருக்காங்க. இதே சேரன் கூட வந்து நவ்யா நாயர் வச்சு தான் படம் எடுத்திருக்காரு. இன்னும் சில பேர் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஆட்டோகிராஃப் எடுத்தால் கூட தெரியும். ஸோ இந்த மாதிரி கோபிகா, இந்த மாதிரி நான் சொல்கிறது எதுக்குன்னா, இவங்களை குற்றம் சொல்லணும்னு நோக்கம் எனக்கு கிடையாது. ஆனால் தமிழ் படங்களில் இருக்கிற பல இயக்குனர்கள், பாரதியாரை கூட நீ எடுத்துங்க வேண்டாம், பெரும்பாலும் மலையாள சினிமாவில் நடிகளை தான் கொண்டு வருவாங்க. அதுக்கு காரணம் என்னன்றது நம்ம விரிவாக பேசினா சிக்கலாயிரும். ஆனால் இந்த கவர்ச்சியை காட்டி வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு தேடக்கூடிய இடத்துல தான் சில நடிகை இருக்கிறாங்க. மலையாள படங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒப்பீட்டு அளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்திய சினிமாவில் கருத்தாழம் மிக்க கருத்தியல் ரீதியான வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய படங்கள் ஏராளம். ஆனால் இது போன்ற ஒரு சில நடிகைகள் வந்து உடலை காட்டி கவர்ச்சி காட்டும் போது அதை வந்து கேட்டால் மற்ற மொழிகள் இருக்கிறவங்க வந்து என்ன சார் கேட்டால் கவர்ச்சிக்காக கூப்பிட்டு வராங்க தவிர நடிப்பில் பெரிய ஆர்வம்லாம் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? இப்போ ஒரு சில படங்கள் இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து சாய் பல்லவி எடுத்துங்க. அமரன் படம் ஓடுனதில் நான் சொல்கிறேன் வந்து சிவகார்த்திகேயனோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய நடிப்பு தான், சாய் பல்லவியுடைய நடிப்பு தான் வந்து அபாரம். ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். ஆமாம். அப்போ இந்த இடத்துல கேட்டால் நடிப்புக்காகவும் வந்து சில பேர் போராடி ஜெயிக்கிறாங்க, சாய் பல்லவி மாதிரி. இப்போ இந்த மாதிரி நடிகை எடுத்துங்க, இந்த அண்ணாராஜன் எடுத்துங்க, அதே மாதிரி ஹனிரோஸ் நீங்கள் எடுத்துங்க. முழுக்க படங்களை நடிக்கிறதை காட்டிலும் இந்த கடையை திறக்கிறதுக்கு அவங்கள தான் கூப்பிட்றோம், ரிப்பன் வெட்டுறதுக்கு. அந்த கடையை திறக்கிறதுக்கு இவங்க ரிப்பன், சிக்கன் கடைக்கு திறக்கிறதும் ஹோட்டலு எல்லாம் இருக்கிற அத்தனை கடையும் கேட்டால் இவங்கள தான் கூப்பிட்றோம். அதான் சார், ஒரு கடை திறப்பு விழாக்கு போகிறாங்க. அவங்க எப்படி போகிறாங்க பார்க்குறீங்களா? ஆமாம் சார், காட்டுங்க அவங்க எப்படி போகிறாங்கிறது காட்டுங்க. வேணா நான் சொன்னதான் சிக்கல். யார் வேணா இருக்கட்டும் சார், உடலை காட்டுறதுக்காகவே வந்து இவங்க வந்து ஒரு நீங்க புடவை கட்டியே வந்து கவர்ச்சியை காட்ட முடியுமான்னு கேட்டீங்க. இவங்க 2 பேரும் நீங்க ஆக்சுவலி ஆளே கிடையாது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 2 பேருமே அண்ணாராஜனா இருக்கட்டும், ஹனிரோஸா இருக்கட்டும், புடவை கட்டி இருப்பாங்க. அதான் எந்த சந்தேகம் இல்லை.
அதுதான் சார் அவங்களுடைய மூலதனமே அதுதான். மார்பகங்களை வந்து மூடி பயணிக்கிற பெண்களை நம்ம பார்த்துருக்குறோம். அது சாதாரண இயல்பு வாழ்க்கையிலேயே நம்ம பார்த்துருக்கோம். சினிமா வாழ்க்கையிலேயும் நம்ம பார்த்துருக்குறோம். எல்லாருமே வந்து கிடையாது. ஆனால் புடவை கட்டி கூட எங்களால் கவர்ச்சியை காட்ட முடியுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்ட பிறகு நீ கவர்ச்சியை காட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது வந்து புடவை கட்டி கூட கவர்ச்சியை காட்ட முடியும். எதுக்கு உங்களுக்கு வந்து அரையும் குறையுமா வந்தால் தானே உங்களுக்கு சிக்கல். நீங்கள் எதாவது சொல்லுவீங்க. நாங்கள் புடவையே கட்டு வரோம். ஆனால் பாருங்கள், புடவை கட்டு வந்து நாங்கள் எப்படி கவர்ச்சியை காட்டுறோம். அப்படி தான் வந்து இதுதான் வந்து மலையாள சினிமாவுக்கு ஒரு அவப்பேர். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பாவனா வந்து ஒரு திலீப் வந்து துரத்துனாரு போனார். அதெல்லாம் வந்து தான் அந்த ஹேமா கமிட்டின்னு ஒன்று வந்தது. அந்த ஹேமா கமிட்டியில் பல பேர் வந்து சாட்சி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கமிட்டி ரிப்போர்ட்டை போட்டு அதுக்கப்புறம் வழக்கு பதிவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சாட்சி சொன்ன பல பேர் வரல. ஆனால் சில பேரோட வழக்கு பதிவு செய்யப்பட்டு இது நடக்குது. இன்னொரு பக்கம் மலையாள சினிமா இன்னொரு பக்கம் கேட்டால் வந்து ரொம்ப அது கிரைம் த்ரில்லராக இருக்கட்டும் அல்லது எப்படியா இருந்தாலும் இங்கே கருத்தாழமிக்க படங்கள் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் வந்து நம்பர் 1 வந்து கருத்தியல் படம் தான், அது வந்து மலையாள படங்கள் தான். ஆனா இன்னொன்னு எடுத்துக்கலாமா சார்? அதாவது எந்த ஒரு சினிமா துறையும் அதிகமா குற்றச்சாட்டு முன்வைக்குன்னு பார்த்தா கேரளா சினிமா எடுத்துங்க. அங்க இருக்க எல்லா நடிகையுமே குற்றச்சாட்டு இருக்கு. திரும்ப சொல்றேன்மா, இது வந்து காலம் காலமா இருக்கு. நான் சொல்றேனே, இப்போ நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து பல நடிகைகள் நீங்க ஷீலால இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா கூட கவர்ச்சியும் காட்டுவாங்க. அதே சமயத்தில் அந்த படத்துக்கு கவர்ச்சி இருந்தால் மட்டும்தான் காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் கட்டாயம் இருக்கு. ஏன் இன்னும் சொல்லப்போனால் வந்து உங்களுக்கு தெரியும், மேலாடை இல்லாமல் புடவை கட்டாமல் வந்து வெறும் ரவிக்கையும் வந்து பாவாடையும் கட்டி நடித்த பல நடிகைகள் இருக்கிறாங்க. அங்கே நம்ம பார்வையே வந்து பார்த்தீங்கன்னா மார்பகங்கள் மீது போகாது. பார்வையாளருக்கும் சரி ரசிகர்கள் யாருக்குமே அவங்க படத்தில் நடிக்கிற அந்த கதையின் மீதும் அந்த கதாபாத்திரத்தின் மீதும் கவனம் போகும். அது கதைக்காக பண்றாங்க. அதுதான். ஆனால் இது வந்து நான் கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க இவங்க வந்து என்னன்னா இப்படி அப்படியே எதுகை மோனையோட சொல்லணும்னா சதைக்காகன்னு ஒன்றா போட்டுங்க. அப்படிதான் இருக்கு கதை சார். நீங்க கடையை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இவங்க 2 பேரை தான் கூப்பிட்றாங்க பெரும்பாலான. இப்போ கேரளாவில் நீங்கள் ஒரு கடை ஓப்பன் பண்ணுறீங்க சார், நாளைக்கு நீங்கள் ஒரு சிக்கன் கடை ஓப்பன் பண்ணுறீங்க சார், இல்லை ஒரு தள்ளுவண்டி கடை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அவங்க பணம் கொடுத்தா வந்துடுவாங்க. ட்ரெஸ் காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா புடவைலாம் கட்டிட்டு வருவாங்க, புடவை ரவிக்கே எல்லாம் போட்டுன்னு வருவாங்க. ஆனால் வந்து கவர்ச்சியை காட்டுவாங்க. இழுத்து மூடலாம் மாட்டாங்க, கொஞ்சம் அப்படி எடுத்து விடுவாங்க. நீங்கள் அது உங்கள் கவனம் போகணும் இல்லைங்க. அப்போ அடிக்கடி மேலே எடுத்தால் தானே நீங்கள் உங்கள் கவனம் போகும். நீங்கள் சும்மாவே உட்காந்திங்கனாலும் உங்கள் கவனம் போகாது. இப்படிங்களா? அப்போ இழுத்து மூடுற மாதிரி அப்பப்போ அடிக்கடி அதை காட்டிகிட்டே இருந்தால் தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. இப்படி வந்து உடல் கவர்ச்சியை காட்டி வந்து வந்து இந்த மாதிரி கடை திறப்புழா இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நடக்குது. இதனால் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. மலையாள சினிமா மீதான அந்த மரியாதை வந்து கவிழ்க்கிறாங்க. ராத்திரி பகலாக உழைச்சி மலையாள படங்கள் பல படங்கள் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது. இந்திய அளவில் சரி உலக அளவில் கூட பார்த்தீங்கன்னா மலையாள சினிமா போயிட்டுருக்கு. இதுதான் உண்மை. அங்கே கோடியாக சம்பளம் வாங்குறவங்க கூட கிடையாது. 200 கோடி 300 கோடி வாங்குற கதாநாயகன் கிடையாது. ஆனால் அந்த சினிமா வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக முன்னேறும் போது இது போன்ற ஒரு சில நடிகைகள் வந்து மார்பை காட்டி வயிற்றை காட்டி வேற எதையோ காட்டி இப்படி வந்து மலையாள சினிமாவின் போக்கை வந்து மாற்றக்கூடிய சூழல் இருக்குது. அதை சில பேர் கேட்குறாங்க, இதுமாதிரி காட்டுறே தப்பு தானே அப்படி. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அது அவங்க இஷ்டம், அவங்க காட்டுறாங்க, உங்களுக்கு என்னங்க பார்வை நல்லா புரிஞ்சுக்கணும் தம்பி, நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே பார்வையாளருடைய அந்த என்ன சொன்னா அந்த பார்வையோட போக்கை வந்து மாற்றக்கூடாது. பார்வையாளர் வந்து உங்களை வந்து நீங்கள் ஒரு கடையை திறக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இழுத்து மூடிட்டு வாங்க, நீங்கள் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் வாங்க, இல்லை எப்படி நம்ம அதை சொல்லவே இல்லை. எப்படி பார்த்தாலும் நீங்கள் உடலை காட்டக்கூடாதுல்ல. நீங்கள் எப்படி எந்த ட்ரெஸ்ஸில் வேணால் வாங்க சார். நீங்கள் அதான் நான் சொல்கிறேன், புடவை கட்டியும் வந்து உடல் கவர்ச்சியை காட்ட முடியும். உடல் கவர்ச்சின்னு சொல்கிறதே தப்பு. இது அதுக்கு அடுத்த நிலை ஆபாசம். உடல் கவர்ச்சின்றது வேற, ஆனால் இது வந்து ஆபாசம். ஆபாசத்தை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் காட்டுறீங்க, புடவை கட்டியே காட்டுறீங்க, நம்ம பார்க்குறோம்ல. ஸோ அதனால் நீங்கள் இது பார்வையோட கவனத்தை வந்து நீங்கள் திசை திருப்புறீங்க. அப்போ பார்வையாளர் கவனம் திசை அப்படின்னா இவங்க யாருன்னு ஒரு தேடுதல் வரும். இவங்க யார்? இவங்க மலையாள நடிகை. ஏன்னா மலையாள படத்தில் தான் நீங்கள் பெரும்பாலும் நடிக்கிறீங்க. நீங்கள் நடிச்சதே 4 பெரும்பாலும் எங்கே நடிச்சதே 4 படம் தான். அந்த 4 படம் அந்த 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 பிரபலத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன சொன்னால் அடுத்த கட்டம் இந்த கடை ஓப்பன் பண்ணும்போது கட்டினா நீங்கள் வந்து ஆபாசமாக உடலை காட்டுறீங்க. புடவை கட்டி தான் காட்டுறீங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. புடவை தான் நிச்சயமாக கட்டியிருக்கிறது, புடவை தான். புடவை ரவிக்கெல்லாம் கட்டியிருக்காங்க, அது தப்புன்ற. இப்போ என்ன கேட்டால் டோட்டல் மலையாள சினிமா நம்ம ஏன் பிரித்து பார்க்கணும்? அப்போ இந்தியன் சினிமாவே இருந்தது இப்படி தான் இருக்குது. நீங்கள் ஹாலிவுட் பிக்சர்ஸ் காட்டுங்க சார், யார் சார் இந்த மாதிரிலாம் வந்து செக்ஸை காட்டுறாங்க? நீங்கள் நீங்கள் பாருங்கள், எந்த ஹாலிவுட் படம் எடுங்க, முழுக்க வந்து இந்த மாதிரி வந்து உடலை காட்டுற மாதிரி இருக்கா பாருங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இங்கே 2 பேரால் வந்து கேரளா சினிமாவுக்கு வந்து கெட்ட பேரால இல்லை, 2 பேர் மாதிரி என்ன போட்டுங்க. 2 பேரால மட்டுமே இல்லை, இன்னும் கூட வரலாம். இப்போ நேற்று ஹனி ரோஸ், இன்னைக்கு அண்ணாராஜன், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் வரலாம். இல்லை இவங்கள மாதிரி ஆளுங்க மட்டுமே வச்சுக்கிட்டு கேரளா சினிமா ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல சார்? அப்படி கிடையாது சார். நான் தான் சொல்கிறேன்ல, இது மாதிரி ஒரு சிலர் பண்ணும்போது
மலையாள சினிமா வந்து வேற திசையில போய் முன்னேறி போயிட்டு இருக்கு. உலக அளவில் போட்டி போடுற அளவுக்கு மலையாள சினிமா போயிட்டு இருக்கு. நீங்க மலையாள சினிமா தொடர்ச்சியா நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது சமீபத்தில் நான் பெரிய ஸ்டார் சின்ன ஸ்டார்லாம் சொல்லவே இல்லை. அதில் வந்து பிரதானமான வந்து அதனால தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த ஷீலா பீரியட்லேருந்து நீ பார்த்தீங்கன்னா வந்து புடவை உடுத்தி தான் வந்து நடித்த நடிகைகள் வெறும் ரவிக்கையும் வந்து பாவாடை மட்டுமே கட்டிட்ட நடிகைலாம் இருக்கிறாங்க. வெறும் டவல் போட்டு நடித்த நடிகைகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் உடலை காட்டி அது மூலமாக படத்தை ஓட வைக்கவே இல்லை. இப்போ வந்திருக்க இந்த நடிகைகள் தான் அது கூட இவங்கன்னு கேட்டால் பொது நிகழ்ச்சி. சினிமா நல்லா புரிஞ்சுங்க, சினிமாவுக்காக ஒரு கேரக்டர் இருக்குது, சினிமாவுக்காக தான் இவங்க வராங்கன்னு சொன்னாலும் கூட அது வந்து நம்ம விமர்சிப்போம். இவங்க சினிமாவை தாண்டி பொது இடத்துக்கு வரும்போது இந்த லட்சணத்தில் வராங்க. அப்போ என்ன பார்வை இருக்கும்? நான் சொல்றது புரியுதுங்களா? அப்புறம் நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு நடிகர்களை மட்டும் வந்து மோகன்லால் ஸ்டேஜில் நான் கேள்வி மாதான் சார். இப்போ ரகுவரன் ஒரு படத்தில் அவர் அழகாக சொல்லியிருப்பாரு, இவங்களே வைப்பாங்களாம் அப்புறம் இவங்களே எடுப்பாங்களாம். அது மாதிரி இப்போ மக்கள் என்ன சொல்றாங்க, இவங்களே வந்து காமிக்க கூடலாம் காமிச்சிடுறாங்க, அப்புறம் அவங்க வந்து எனக்கு வந்து பாலியல் சீரியல் கொடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அனிரோஸ் கடந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் மீது வந்து வழக்கெல்லாம் போட்டாங்க சார். அவங்க இதே அனிரோஸ் வந்து அவர் வந்து எங்கிட்ட தவறான வந்துட்டார் சொல்லி வழக்கு புகார் கொடுத்து அவர் ஜெயிலுக்கு போயிட்டு பெரிய தொழிலதிபர் அவர் திணைக்கும். சரிங்களா? அதெல்லாம் நடந்திருக்கு. நான் அதுதான் நான் சொல்கிறேன். ஓ, பாவனா புகார் கொடுத்தாங்க. பாவனா வந்து ஏதாவது ஒரு கவர்ச்சியான ஒரு இது எடுத்து போடுங்க பார்க்கலாம். இல்லை, ஏதாவது எதுவும் கிடையாது, குறைவு தான். ஆமாம், குறைவு இல்லை, கிடையாதுன்ற நான். பாவனா வந்து நீங்கள் எடுத்து காட்டுங்க, ஏதாவது கவர்ச்சியாக நடிச்சிருக்காங்க, உடலை காட்டி நடிச்சிருக்காங்களான்னு எடுத்து காட்டுங்க. கிடையாது. இன்னும் எண்ணற்ற நடிகை மலையாள நடிகை சொல்ல முடியும். ஆனால் இது மாதிரி ஒரு சிலர் பண்ணும்போது என்ன ஆகும்னா பார்வை மாறிடும்ன்றதான். ஓ, இவங்க யாருங்கன்னா மலையாள ஆக்டர் தான் அப்படி தானே சொல்கிறாங்க. இந்தியன் சினிமா ஆக்டர் நான் சொல்ல போகிறாங்க. ஆமாம், இப்போ கூட இப்போ வந்து கேரளா சினிமான்னு சொன்னாலே எல்லா நாமும் ஷகிலா தான் ஞாபகம் வருது ஃபர்ஸ்ட். நீங்கள் போக்கு மாறிடுச்சு. இதெல்லாம் வந்து ஒரு பீரியடில் நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு பீரியடில் வந்து இதே ஷகிலா வந்து கவர்ச்சின்றதை தாண்டி ஆபாச நடிகையாகவே முத்திர குத்துற காலெல்லாம் இருக்குது. ஆனால் ஷகிலா படம் ஓடினது வந்து பார்த்தீங்கன்னா ஷகிலாவை காட்டிலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டக்கூடிய ஒரு பிட்டு காட்சி அதில் ஷகிலாவே இருக்க மாட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரோ ஒரு வந்து ஏதாவது ஒரு நீல படத்தில் வந்து ப்ளூ ஃபிலிம் வந்து கட் பண்ணி அது ஒரு செகண்ட் ஓட்டிடுவானுங்க. ஆனால் ஷகிலா படத்தை பிட்டு படம்னாங்க. ஆனால் ஷகிலா நடிச்சிருக்கும் அந்த பிட்டு படத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஸோ அது ஒரு காலகட்டத்தில் சினிமா வந்து மலையாள சினிமா வந்து மார்க்கெட்டிங் ஆச்சு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் அப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் ஆனால் கூட இன்றைக்கி வந்து சினிமா இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து மலையாள சினிமா வந்து பார்த்தீங்கன்னா உலக சினிமாவுக்கு போட்டி போகிற அளவுக்கு உருவாகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயம் இந்த மாதிரி நடிகைகள் வந்து எப்படி என்கரேஜ் பண்ணுறாங்க? நான் சொல்ல பப்ளிக் ப்ரோக்ராம் தான் நான் சொல்கிறேன், சினிமாவில் கூட சொல்லவே இல்லை. சினிமாவில் 4 அறிமுகம் அவ்வளோதான், 4 படம். ஆனால் பப்ளிக் ஒரு நிகழ்ச்சி இருக்குல்ல, பொதுமக்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் கடை திறப்புழா, சலூன் திறப்புழா, இந்த மாதிரி வந்து பியூட்டி பார்லர் திறப்புழா, சிக்கன் கடை திறப்புழா, இந்த மாதிரி தள்ளு வண்டியில் வந்து பானிபூரி கடை, பேல்பூரி கடை, இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ணி ரிப்பன் கட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து ஒரு ஆபாச உடையோடு வராங்க இல்லையா, ஆபாச உடைகளை ஆபாச காட்சியை காட்டுறாங்க இல்லையா. அதனால வந்து மலையாள சினிமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேர் கெடுப்போகுதுன்னு சொல்கிறோம், வேற ஒன்றுமே இல்லை. சரி, என்னோட கடைசி கேள்வி சார். இப்போ நீங்கள் சொன்னீங்க மலையாள சினிமாவோட பேர் வந்து கெட்டு போக போகுது அப்படின்னு. கெட்டு போகுதுன்னு சொல்கிறேன். கெட்டு போகுதுன்னு சொன்னீங்க. இந்த மாதிரியான இன்னும் அதிகமாகும் நம்ம எதிர்பார்க்கலாம். நான் எதிர்பார்க்கல. மலையாள சினிமா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வீழ்த்திட முடியாது. மலையாள சினிமாவுக்கு வந்து ஒரு தனி பார்வை இருக்குது. அந்த சினிமா கல்ச்சரே வேறு தான். நான் வந்து அது ஆனால் இது போன்ற நடிகைகளால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவப்பெயர் வருதுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அது அந்த ஒரு விஷயத்தை தடுக்கணும். என்ன பண்ணலாம் சார்? தடுக்கணும்னா அந்த மலையாள சினிமாவில் நடிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும். ஒரு பொது இடத்துக்கு போகிறீங்க, இப்போ நல்லா தெரியும் இந்த 2 நடிகையுமே பார்த்தீங்கன்னா மார்பகங்களை திட்டமிட்டே காட்டுறாங்க. நல்லா தெரியுது மார்பகங்கள் வந்து தெரியுது அப்படின்னு சொல்லி. அது ரொம்ப நான் கொச்சையாக கேட்க. ஆடை சுதந்திரம் பார்க்கக்கூடாது. ஆடை சுதந்திரம் கேட்டால் அவுத்து போட்டு ஆடுறது ஆடை சுதந்திரம் கிடையாது. அப்புறம் அசிங்கமாக கேட்டுருவேன் நான். அவுத்து போட்டு ஆடுறது ஆடை சுதந்திரம் கிடையாது. இப்படி தான் சொல்கிறது. விருப்பப்பட்ட ஆடை உன்னை வந்து அணிகிறது தான் ஆடை சுதந்திரம். அந்த விருப்பப்பட்ட ஆடை உடலை காட்டுறதுக்காக இருக்கக்கூடாது, உடலை மூடுவதற்கு தான் ஆடை. உடலை மூடுவதற்கு ஆடை. அதில் விருப்பப்பட்ட ஆடை நீங்கள் புடவை தான் கட்டணும் கிடையாது. 18 கஜம் புடவை கட்டணும் அப்படின்னு கிடையாது. சுடிதார் போடக்கூடாது அப்படின்னு கிடையாது. நீங்கள் கவுன் கூட போடலாம், நீங்கள் என்ன வேணால் போடலாம். சரிங்களா? கவுன் போட்ட அந்த காலத்தில் இருக்கிற நர்ஸ்லாம் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா கவுன் போட்டவங்களாம் இருக்கிறாங்க தான். அவங்க வந்து நீங்கள் உடலை காட்ட மாட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு கூட போனீங்கன்னா கூட பெரிய வந்து அந்த மேட்டர்லாம் இருக்காங்க, நர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா கவுன் தான் போடுறாங்க. எந்த உடை வேணாலும் நீங்கள் அணியலாம், புடவை தான் கட்டணும்னு கிடையாது. எந்த அது வந்து ஆடை சுதந்திரம். ஆனால் உடலை காட்டுறது வந்து ஆடை சுதந்திரம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல உங்களை மாதிரி ஆட்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆடை சுதந்திரம் கிடையாது. அவுத்து போட்டு ஆடுறது ஆடை சுதந்திரம் கிடையாது. இழுத்து போத்திக்கிறது கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படிதான் இருக்கணும்னு சொல்லவே இல்லை. ஆனால் உடலை காட்டக்கூடாதுன்றதான் நான் சொல்கிறேன். உடலை காட்டக்கூடாது. உடலை காட்டுறீங்கன்னு சொன்னால் அப்போது
அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நோக்கம் என்னன்றது போய் திட்டமிட்டு நீங்கள் உடலை காட்டுறீங்கன்னு சொன்னால் அது உங்கள் நோக்கம். இந்த காட்சியை பார்த்தாலே யாரும் சொல்லுவாங்க, இல்லை சேகரை தப்பாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டேன், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் இந்த காட்சியை காட்டுங்க முழுக்க ஓகே சார், கேரளா சினிமாவோட தற்போது நிலையை பற்றியும் அடுத்த கட்டம் போனா எந்த ஒரு விஷயங்களை வந்து வேறு எடுக்கணும் அப்படின்னு அழகாக விவரிச்சு சொன்னீங்க சார். நன்றி சார், தொடர்ந்து பேசுங்க. நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Taste the Daily.